ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு கம்பி கோலம் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம். இதுக்கு நான் 7 புள்ளி 4 நிறுத்திக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சைட்ஸ் இங்கே 4 புள்ளி தெரியுதா? ஸோ அதில் நான் முதல் 3 புள்ளிகளுக்கு மட்டும் இந்த டிசைன் போட்டுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரி தான் வரப்போகுது. அதாவது மொத்தம் 4 புள்ளி இருக்கும். நம்ம ஒரு புள்ளி விட்டுட்டு 3 புள்ளிக்கு மட்டும் இது மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி ஒரு டிசைனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ தொடர்ந்து நான் அதை 6 பக்கமும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒன்று மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுட்டா போதும். ஒரு புள்ளியை விட்டுட்டு மிச்சம் இருக்க 3 புள்ளிக்கு. ஸோ அது அப்படியே அடுத்தடுத்த இதுக்கு டிசைனுக்கு கண்டினியூ ஆகிட்டே வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம அழகாக போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கோலம். இப்போ அடுத்ததாக உள் பக்கம், இது வெளி சுத்து முடிஞ்சிருச்சு, உள் சுத்து. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பக்கத்துலேயும் 3 புள்ளிகள் இருக்கா, இதில் நான் 2 புள்ளிகளுக்கு மட்டும் இதே டிசைன் போட்டுக்க போகிறேன். ஸோ கரெக்டாக 2 புள்ளிகள் மட்டும். அப்போ இது ஒரு உள் பக்கம் வர ஒரு சுத்து மாதிரி வந்துடும். இவ்வளோ தான் நம்மளுடைய கோலமே, இவ்வளவு தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக உள்ள இதுக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டார் டிசைன் நம்ம எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ நான் இது ரெண்டுமே கலந்த மாதிரி, ஸ்டார் மாதிரியும் இல்லாமல் ஃப்ளவர் மாதிரியும் இல்லாமல், ஸோ கொஞ்சம் வளைச்சி ஒரு புள்ளியை விட்டு ஒரு புள்ளி வளைச்சா மாதிரி நான் ஒரு டிசைன் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கோலம் முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.